இவரை பார்த்தா அங்கெல்லாம் தப்பா பேசியிருக்கிறேன். அப்ப இவருடைய கொள்கையில சத்தியம் இருக்கும், இவர கொள்கையில நல்லவை இருக்கும் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருன்னா சரி, முன்னே சமுதாயத்தின் நிலைமை என்ன அப்படின்னா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தின் நிலைமை என்ன, அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? பரம்பரையாக இந்த கொள்கை என்ன ரப்பா ஏற்றுக்கொண்டாங்களே, இந்த கடவுளை பின்பற்றினாங்க, அதுக்கு அவங்களுடைய தீர்ப்பு என்ன? அதுக்கு சொல்றாரு, அந்த கொடுத்த ட்ரைனிங் செய்யறான்னு கேட்டா வாழ்க்கை தூக்கி போடுறாரு. அது பெரிய பாம்பா மாறுது. என்னடா அது, அசா போல் பாம்பா மாறிட்டு இப்ப சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான மிகப்பெரிய போட்டி நிலவு போகிறது. மிகப்பெரிய போட்டி. இந்த போட்டியில மூசாவுடைய கொள்கை தோத்து போனா ஃபிரௌன் என்ன செய்வான்னு கேட்டா அவங்களோட கொள்கை ஓங்கி தலை செஞ்சிருவோம், தலை தூக்கிட்டு. நம்ம சொன்னதா, நான் தான் ரப்புன்னு சொன்னனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்திலே நபிமாருடைய அந்த வரலாற்றின் தொடரில் நேற்றைய தினம் நாம் மூசா நபியுடைய வரலாற்று செய்தி அறிந்து கொண்டோம். அந்த வரலாற்றிலே இன்னும் சொல்ல வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதிகளை நாம் இன்றைக்கு அலசிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம நேற்று நாம் முடிக்கும் போது எதுல முடித்து கொண்டோம் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற பகுதிக்கு போகிறார்கள். அங்க போய் திருமணம் ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த திருமணத்துல அந்த மாமா தரப்பால பெண் தரப்பால சொல்லப்படுது, 8 வருஷம் அல்லது 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நம் மகளை திருமணம் முடித்ததார என்ற ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தத்துல உடன்பட்டு அந்த 10 வருஷம் 8 வருஷம் வேலை செய்து விட்டு அதுல நிறைய தகவலை நம்ம நேற்று படித்து கொண்டோம். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவங்க காலம் முடிஞ்ச உடனே அந்த ஏரியா விட்டு வெளியேறாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா 28வது அத்தியாயம் 29வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். எப்படி ஃபலம்மா கலா மூசல் அஜல, மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் இருக்குத்தானே, 8 வருஷம் 10 வருஷம் எதை பொருந்து கொண்டான்னு வரல. அந்த காலம் முடிவடைந்த பொழுது வசார பி அஹ்லிஹி, குடும்பத்தை அழைத்து கொண்டு செய்யறாரு, போறார். போகிற நேரத்துல ஆனச மின் ஜானிமு தூரி நாரன், ஒரு தூர பகுதியில நெருப்பு தணலை பார்க்கிறாரு. பார்த்த உடனே சொல்றா குசு, அவன் குடும்பத்தில் சொல்றாரு இன்னைக்கு கொஞ்சம் இங்க இருங்க, நான் போயிட்டு இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிஸபர் அவ் ஜதுவத்தி மினன் நார் லஅல்லக்கும் தஸ்தலு. அங்க நான் ஒரு மெசேஜ், ஏதாவது தகவல் கிடைக்கும் அந்த இடத்துல, ஏன் நெருப்பு தணல் பத்துது, என்ன காரணம், ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்கும். அந்த மெசேஜை பெற்று வருவேன். அல்லது நெருப்பு தணலை எடுத்து வருவேன். எதற்குன்னு கேட்டா, ரொம்ப கூலா இருக்கிறது, நம்ம கூதல் காயறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அந்த நெருப்பு தணல் எடுத்து வாரேன் என்று 2 செய்தியை சொல்லி கொண்டு அந்த குடும்பத்தார அங்க உட்கார வைத்து விட்டு போறார். அங்க போன உடனே அல்லாஹ் தஆலா எப்படி வர வைக்கிறான் பாருங்க. இவரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். அது வேறொரு வர வைப்பதற்கான சில வழிமுறைகளை கையாளுறான். ஃபலம்மா அத்தாஹா, அவர் அந்த இடத்துக்கு போறார். போன உடனே நூதிய ஷாத்தில் வாதில் ஐமன் ஃபில் புகாத்தில் முபாரக்கா, பரக்கத் புரிந்த அந்த வலது பக்க பள்ளத்தாக்கில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு ஓசை கேட்கிறது. எப்படி ஓசை? ஐயா மூசா, மூசா இன்னும் சத்தம் கேட்குது. அல்ல பேசுறான், இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் உலகத்துக்கெல்லாம் ரட்சகன் என்ற தகவல் அல்லாஹ் மெசேஜை கொடுக்குறான். கொடுத்துட்டு இது 28வது அத்தியாயம் 30வது வசனத்துக்கு வருது. அடுத்த செய்தி பாருங்க, வேற இடத்துல வருது, இன்னி அன ரப்புக், நான் தான் உங்க ரப்பு, ஃபஹ்லா நஅலைக், உங்களோட 2 செருப்பையும் கலட்டிடுங்க, பாதணியை கலட்டிடுங்க, இன்னக்க பில் வாதில் முகத்தஸ் துவா,
இந்த துவா என்ற புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்றான். 2 செருப்பை நீ கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்ற மெசேஜை பாருங்க. அனஹ்தருத்துக், உன்னை நான் வந்து நபியா தேர்வு செஞ்சேன், நபியாக தேர்வு செஞ்சுட்டேன். ஃபஸ்தமே லிமா யுஹா, இப்ப நான் சொல்றதை கவனமா கேட்கணும். நான் என்ன சொல்றேன் என்பதை நீ என்ன செய்யணும், அல்லாஹ் கவனமா கேட்கணும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ற வார்த்தை முதலாவது சொல்றான், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்குவதற்கு யாரும் கிடையாது. ஏகத்துவத்தை அடிப்படை கொள்கை அதை சொல்லி கொடுக்குறான். நான் தான் ரப்பு, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர இந்த உலகத்துல யாருமே இல்லை. எனவே ஃபஅபுதுனி, என்னை தான் நீ வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. வாக்கிமி ஸலாத லிதிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி தொழுகை நிலைநாட்டணும். அப்ப 2 செய்தி சொல்றான். ஒன்று என்ன சொல்றான், உலகத்துல வணங்குவதற்கு தகுதியா ரப்பு நான் மட்டும்தான். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வந்து என்னை நினைவு கூறணும் இல்லையா, அதுக்கு நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க என்ற தகவலை சொல்லிட்டான். இப்ப சொன்னதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், தகவலை மெசேஜ் கொடுத்துறான் தானே. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இதுஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட போகணும். ஃபிரௌன்ட்ட போய் அவன் வந்து வரம்பு மீறி இருக்கிறான், நான் தான் ரப்புன்னு சொல்றான், இந்த உலகத்தை அவனை விட ரப்பு இல்லைன்னு சொல்றான். அப்ப முதலாவது பிரச்சாரம் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஃபிரௌன் தான் போனீங்க. இப்ப வந்து மூசா நபி என்ன செய்றான்னு கேட்டா, சொன்ன உடனே சில கோரிக்கைகளையும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறான். முதலாவது பிரார்த்தனை, ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி, என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்கணும். வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தில் எனக்கு இலேசிப்படுத்தணும். வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய நாவின் முடிச்ச அவிழ்த்துறணும். யஃப்கஹு கௌலி, இதனால வந்து என்னுடைய சொல்ல, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய பேச்சை அவங்க தெளிவா கேட்கணும். வஜஅல்னி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன் அஹி, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிற ஹாரூன், அந்த சகோதரன் என்ன செய்யணும்னு கேட்டா எனக்கு பலமா பக்க பலமா ஆக்கணும். உஷ்துபி பிஹி அஸ்ரி, என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அவரை கொண்டு நீ பலப்படுத்தணும். வாஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, என்னுடைய எல்லா விடயங்களும் அவருடைய கூட்டி சேர்க்கணும். அவரை யார, ஹாரூன். கை நுஸப்பிஹக கஸீரா, ஏன் தெரியுமா, நான் உன்னை அதிகமாக நான் தஸ்பீஹ் செய்யணும். வனதுகுரக கஸீரா, உன்னை அதிகமா நினைவு கூறணும் என்ற செய்தியை அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு, சரி பிரச்சாரம் பண்றேன், நாவிடன் முடிச்ச நீ அவிழ்க்கணும், நான் தெளிவா பேச, அழகா பேசணும், என்னுடைய நல்ல எனக்கு பக்க பலமாக எனக்கு சகோதரன் நீ தரணும். இந்த கோரிக்கை வச்ச உடனே அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் பாருங்க, கால கது ஊத்தீத்த சூலக்கையா மூசா, மூசாவே நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்களோ அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது எனக்கு சொல்லிட்டான். கோரிக்கை வச்சீங்க தானே, என்ன கோரிக்கை, சகோதரர் நபியாக்கி உங்களுக்கு பக்க பலமாக ஏகத்தூர் சொல்வதற்கு உங்களுக்கு துணை தேவை தானே, சரி அந்த கோரிக்கை நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சில செய்தி மேலே சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, மூசாவே அதுபுக்க பி அஃபீக்க, உன்னுடைய சகோதரரை கொண்டு உன்னை நான் வந்து பலப்படுத்தும். உனக்கு அல்லக்குமா சுல்தானன், சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு தருவோம். பல எசிலூன இலைக்குமா, அவங்க யாரும் உங்ககிட்ட நெருங்கல முடியாது. நீ பயப்படுற, என்ன பயப்படுறா, அவன் அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே கொலை செஞ்சதாக குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர் கொலை செய்யல, நம்ம புலங்கப்படுத்தணும், தட்டினார் மூத்தா போயிட்டாரு, இதனால வந்து என்னைய கொலை செஞ்சிருவாங்க, என்ன அடிச்சிருவாங்க, என்னை தாக்கிடுவாங்க, பயப்படுறேன், இந்த மாதிரி சொன்னாரு தானே. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அப்படியெல்லாம் நெருங்கலாம் இயலாது. அந்துமா ஒபனித்தபா குமுல் காலிமோன், நீங்களும் உங்களை யார் பின்பற்றாங்களோ அவங்களும் வெற்றியாளர்கள், நீங்க வெற்றி பெற போறீங்க, நீ எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம நீங்க பிரச்சாரம் பண்ண போங்க சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, பிரச்சாரம் பண்ண போக முன்னால சில அடிப்படை ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறான். என்ன ட்ரைனிங் தெரியுமா, முதலாவது ட்ரைனிங் என்ன தெரியுமா, இந்த அல்லாஹ் கேட்கிறான், வமாத்துல்க பியமீனிகா மூசா, மூசா உன் கையில என்னைக்குன்னு கேட்கிறான், வலது கையில. அவர் சொல்றாரு, ஹிய அசாய, என் கையில வந்து அசா கொள்வீங்க, சரி இதை வச்சு என்ன செய்வீங்க. அவர் சொல்ற அதவக்கு அலைஹா வாஹுஷுபி அலா கனமி வலிய ஃபிய மாரி புக்ரா, நான் வந்து எனக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆட்டை செய்வான்னு கேட்டா கொலை பறிக்கிறதுக்கு இந்த அசாவை பயன்படுத்துவேன், வேற வேற தேவைகளுக்கு இந்த அசாவை பயன்படுத்துன்னு சொல்றாரு. அப்படியா, சரி இப்ப நீ என்ன செய்ய தெரியுமா, அந்த அசா கோலை வந்து அழுக்கியா யா மூசா, அப்படி கீழே நீ போட்டுற, தரையில போடு, தரையில போட்டுன்னு வாழ்க்காக ஃபைதாயி ஹையத்துன் தசா, ஊர்ந்து செல்லுகிற பாம்பு மாதிரி படம் இருக்குது.
அதுல எப்படி வருதுன்னு கேட்ட பாரு, இன்னொரு இடத்துல நலிந்து போற மாதிரி செய்து பாம்பு வந்த உடனே வல்லா முதிபிரர் வலம் ஆக்கிபு திரும்பி பார்க்காம ஓடுறாரு, பயத்துல ஓடுறாரு. அல்லாஹ் சொல்றான் வந்து லா தஹப், நீ பயப்படாது, இன்னி லா யஃபாபு லதைய முர்சலும், தூதுவர்கள் வந்து என்னிடத்துல ஏன் பயப்படக்கூடாது அல்லாஹ் சொல்றான். ஏன் பயப்படுறீங்க சொல்லிவிடாத, சொல்ல போங்க, போய் என்ன செய்யணும் கேட்டா அசாக்குல கையில எடுங்க, எடுத்தீங்க சனவீதுஹா சீரத்தகள் உள்ள. ஆரம்பத்தில் அசாக்குல எப்படி இருந்தீங்க, அசாக்கோல தான் இருந்தீங்க, அது மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க பாம்பு தான், இது பாம்பு தான், ஆனா பிடிச்சா குத்துன்னு நினைக்கிறீங்க, தாக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படி ஒன்றும் நினைக்க தேவையில்லை. கையில பிடிக்க உங்களுக்கு கம்பா மாறிடும், பயப்பட தேவையில்லை, நீங்க எடுங்க. என்ன அல்லாஹ் செய்றாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறான் தெரியுமா, இந்த அற்புதத்தை கொண்டு போயிட்டு ஃபிரௌனுக்கு காட்ட போறாங்க. அதுக்கு முன்னால ஒரு பயிற்சி கொடுத்தா அச்சத்தை போக்கி பயத்தை போக்கி அப்பதான் தைரியமா எதிர்கொள்வாரு. திடீர்னு ஃபிரௌன் போய் அசாக்கோல தூக்கி போடுங்க என்று சொன்னா பாம்ப மாறினா அவர் அப்போ அங்க ஓடிடுவாரு. அப்ப ஃபிரௌன் என்ன கேட்பான் தெரியுமா, என்னது என்னங்க அற்புதம், நீங்களே ஓடுறீங்க பயத்துல, இதன் அற்புதம் கேட்பானா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்ட ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்து பயத்தை போக்கி இல்லாமாக்கி அல்லாஹ் என்ன செய்ய ஒன்று கொடுத்துட்டான். இன்னொன்னு ஆதர்சில் எதற்கு ஃபீ ஜைபிக்க, உங்களோட பக்கெட்ல கையை போட்டு எடுங்க, எடுத்து பார்த்தா வெளிச்ச மாதிரி. அப்ப இதுவும் வந்து அத்தாட்சி அற்புதம். இதுமா 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் என்ன செய்யறான் மூசா நபி கொடுத்து இப்பதான் சொல்றான், இப்ப நீங்க என்ன செய்யுங்க போங்கன்னு சொல்றான். ஏற்கனவே சொல்லும்போது அல்லாஹ் எப்படி சொன்னாங்க, இது என்ற வார்த்தை சொன்ன, இது என்ன அர்த்தம், நீங்க மட்டும் போங்க. இப்ப அவரு கோரிக்கை வச்சாரு தானே சகோதரன் தாங்க, இப்ப எப்படி பயன்படுத்தினா தெரியுமா, இது ஹபா, 2 பேரும் போங்கன்னு சொல்றான், 2 பேரும் போங்க. இப்ப 2 பேரும் என்ன செய்யறான்னு கேட்டா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, யார்கிட்ட போறாங்க, ஃபிரௌன்ட்ட போறாங்க. அப்ப சில வார்த்தையை சொல்றான் பாருங்க, ட்ரைனிங் கொடுத்தது ஒரு பகுதி. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றான் தெரியுமா, சரி நீ எப்படி பேசணும் தெரியுமா, கவுலல் லையினன், மென்மையா பேசணும், சாஃப்டா பேசணும், கரடு முரடா பேசக்கூடாது. நீ நன்மை சாஃப்டா மென்மையா பேசுவதனால் அல்லஹு யதக்கரு அவ் யக்ஷா, உங்களோட அந்த சொல் பிரயோகம், அந்த வார்த்தை பிரயோகத்தினால அஞ்சக்கூடும், அந்த கொள்கையை விளங்கக்கூடும். எனவே வந்து கவனமா பேசணும், கரடு முரடா பேசக்கூடாது என்று முதல் கண்டிஷன் போறான் பாருங்க. இது தவ்வா காலத்துல எல்லாட்டும் இருக்க வேண்டிய முக்கியமான பகுதி. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஆரம்பத்துல சிலருடைய பேச்சுகள் எப்படி இருக்கும்னு கேட்டா, அதை கேட்டாலே என்ன சொன்ன, நரகவாதிகள், முட்டாள்கள், கபரு முட்டிகள், அந்த மாதிரி சில வார்த்தை பிரயோகங்கள் செய்வனு கேட்டா அவனை அந்த சத்தியத்தை கேட்க வைக்காது. அவன் என்னடா எடுத்தெடுப்புல எங்களை கபரு முட்டின்னு சொல்றான், எடுத்தெடுப்புல எங்களை முட்டாள்னு சொல்றான். அப்ப என்ன அந்த பயானை கேட்க மாட்டான், அந்த சீடியை எடுத்து பார்க்க மாட்டான். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ வந்து ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியாளன் தான், நீ வந்து பேசுற வார்த்தை கவனிப்பா உன்னிப்பா பேசணும். அப்ப இது வந்து ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நீங்க பாருங்க, அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், எல்லா நபிமார்களும் இதான் உபதேசம் பாருங்க. என்ன சொல்ற, வலவ் குந்த ஃபவ்வன் ரலியல் கல்பி லம் ஃபவ்வு மின் ஹவுலி, நபியே நீங்க கரடு முரடான மனுஷனாக இருந்திருந்தால் உங்களை விட்டு ஒரு சமூகம் வெறுந்தோடிகளை சொல்லி காட்டுறான். உங்களோட பேச்சு திறமையை வச்செல்லாம் உங்களோட கொள்கையை வச்சு அடிப்படை மக்கள் வரல, நீங்க நளினமா நடந்து கொள்றீங்க, பண்பா நடந்து கொள்றீங்க, பேசுற போது பக்குவமா பேசுறீங்க. ஒருத்தர் மனசை உடைச்சு தகவல் சொல்லல, ஒருத்தர் மனசை உடைச்சு தகவல் சொன்னா தகவல் ஏறாது, அவன் கேட்க மாட்டான். அப்ப நீங்க வந்து நடந்து கொள்ற முறைக்கு தானே உங்களை நோக்கி நிறைய மக்கள் சாரசாரையா வராங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா சில சம்பவம் சொல்ல பாருங்க. அதுல ஒரு சம்பவம் தான், யூத கூட்டம் வரான், யூத கூட்டம் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா அஸ்ஸாமு அலைக்கும் சொல்றான். அஸ்ஸாமுன்னு அரபுல நாசம், அஸ்ஸலாமுன்னு சாந்தி, அஸ்ஸாமுன்னு நாசம் உண்டாடுன்னு சொல்றான். பக்கத்துல ஆயிஷா நாய் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வாழைக்க சொல்லிட்டான், வாழைக்கு அது உங்களுக்கே உண்டாகட்டும், வாழைக்கு சாமன்னு வெளிப்படையான வார்த்தையும் சொல்லல ரசூலுல்லாஹ், வாழைக்கு அவ்வளவுதான், அது உனக்கே உண்டாகட்டும். பக்கத்துல உள்ள ஆயிஷா நாய் கோவம் வந்துச்சு, என்ன என் கணவரை பார்த்து உங்களுக்கு நாசமா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், அப்படி உண்டாகட்டும், இப்படி உண்டாகட்டும், கடுமையா திட்டான். உண்மையில யதார்த்தம் தானே, கணவனை வச்சுக்கொண்டு கடுமையாக பேசினா ஒரு பொம்பளை கோவம் வரும். அந்த மாதிரி கோவம் வந்து ஆயிஷாக்கு ரசூல் அதை நல்லா பேசிட்டீங்க எப்படி சொன்னாங்களா, சா நமக்கு நீங்க நம்மள இறக்கமுள்ள பொம்பளை தான், நமக்கு யாராவது ஏசுனா நீங்க பார்த்து கொள்ள மாட்டீங்க, இன்னொரு 4 வார்த்தை பேசிக்கலாமா, அப்படி சொல்லல.
என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா, என்ன நடந்து, எப்படி பேசுறீங்க, என்னமா நடந்து கொள்றீங்க, நிதானம் இழந்து பேசுறீங்க. அப்படி பேசும்போது இப்படி சொல்றாங்க, இன்னல்லாஹ் ரிஃப்க், அல்லாஹ் மென்மையானவன், யுஹிப்பு ரிஃப்க குல்லஹு, எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் தஆலா மென்மையை தான் விரும்புகிறான். நீங்க சாஃப்டா நடக்கலையே, கரடு முரடா நடந்து கொள்றீங்களே. அதுக்கு ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, சரி அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு கேட்கல போல, அப்படி கேட்கிறான். என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கே, அதுக்கு தானே பதில் கொடுத்து வாழைக்கும் சொன்னானே, அது அவங்களுக்கே உண்டான்னு சொல்லிட்டேனே, எனக்கு கேட்காமலாம் இல்ல, எனக்கு கேட்டுச்சு. ஆனா இந்த மாதிரி நடந்து கொள்ள வேணாம், இது மாதிரி நடந்து கொள்வது அல்ல விரும்ப மாட்டான். அல்ல சொஃப்டானவன், தவாக்கள் சொஃப்டா தான் இருக்கணும், சத்தியத்தை சத்தியமா சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆனா கரடு முறை சொல்லிடக்கூடாது. கடும் துணியில் அவனை தாக்கி, நீங்க எல்லாம் அறிவாளிகளா, அவ ஏதாவது இன்னும் சிந்திப்பதற்கு கூட உங்களுக்கு மூளை இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாம, இல்ல இது தெரியாம செய்யறாங்க, இது புரியாம செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல் கூட விளங்க வாய்ப்பு இருக்கிறது, அவங்க இன்னும் கொஞ்சம் தேடி இன்னும் கொஞ்சம் விளங்கினான்னு அறிஞ்சு கொள்வாங்க என்று அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா என்னன்னு கேட்போமே, என்ன பேசுறான்னு கேட்போமே, அப்படி உள்வாங்குவலாம் இல்லையா? அப்ப இஸ்லாம் மார்க்கத்துல மூசா நபிக்கு மட்டும் சொல்ல கண்டிஷன் கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு முழு கண்டிஷன் கிடையாது. உலகத்துல யாரெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களோ அத்தனை பேர்களும் கையாளுகிற சில அழகான வழிமுறை என்பதை சொல்லி காட்டுகிறது. இன்னொரு செய்தியை பாருங்க. தொழுகையில ஒரு நபித்தோழர் என்ன செய்யறான்னு கேட்டா, அறியாம சத்தம் போட்டு பேசுறாரு. ஏன்னா அவர் தும்மினாரு, தும்மலுக்கு அல்ஹம்து சத்தமா சொன்னாரு. இருக்கிறாக்கெல்லாம் குறுகுறுன்னு பார்க்க துவங்கிட்டாங்க. இப்ப இவரும் என்ன என்ன தொழுகையில அப்படின்னு பேசுறாரு. தொழுகையில ஒரு பேச்சு நடக்குது. தொழுகை முடிஞ்ச பிறகு அவரை கூப்பிடுறான். அவர் சொல்றாரு, நான் பயந்து போனேன். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்னு சொல்றாரு. வலா வரபனி வலா கஹரணி வலா சத்தம், எனக்கு ஏசல்ல, எனக்கு திட்டல்ல, முறைச்சு பார்க்கல. மா ரைத்து முஅல்லிமன் கபுலஹு வலா பஅது, இது போன்ற ஒரு ஆசிரியரை என் வரலாற்றை இதுக்கு முன்னாலும் பார்த்ததில்லை, இதுக்கு பிறகு பார்க்க முடியாதுன்னு சொல்லுகிறார். தொழுகையில் தவறு நடக்கிறது, தொழுகையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது, மிகப்பெரிய காரியம் நடக்கிறது. என்ன கேட்டீங்கணும்? தொலை வாரீங்க, உங்களுக்கு இதை கூட தெரியலையா? இதெல்லாம் தெரியாம பள்ளிக்கு வாரீங்கன்னு, உங்களோட எத்தனை வயசு உங்களுக்கு? அப்படி வார்த்தையெல்லாம் கேட்கல. தொழுகையில இந்த மாதிரி நடந்து கொள்ள வேணாம், தொழுகையில தஸ்பீஹ் இது மாதிரி காரியம் செய்யணும் என்று சொல்றாங்கடா. அப்ப எனவே நானும் நீங்களும் இந்த அன்பாக பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அது மாதிரி நீங்க பாருங்க, இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். சுமாமா சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆங்காங்கே சஹாபாக்கள் அநியாயம் பண்றாரு, அட்டூழியம் பண்றாரு. அவரை கூப்பிட்டு ரசூல் அனுசரான பள்ளி வாசல் ஒரு தூண்ல கட்டி போடுறான். அப்படி என்ன தூண் கட்டி போறா, இறுக்கமா கட்டி போடல, அந்த இடத்துல வைக்கிறாங்க. அவங்க அவருக்கு எந்த பிரச்சாரம் பண்ணல. இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றிணைகிறது, பேசுறது, கதைக்கிறது, கருத்து பரிமாற்றம் எல்லாம் நேரடியா விளங்குது. அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் இஸ்லாத்துக்கு வராருங்க. அவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பிரச்சாரம் பண்ணல. என்ன சொன்னாரு தெரியுமா? நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால் என் உள்ளத்தில் மிக வெறுப்புக்குரிய மனிதராக இருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நீங்க நேசத்துக்குரியாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்றால் அவருக்கு மேடை பேச்சு ஒன்றும் பண்ணல, விடிய வச்சு கொண்டுதான் இஸ்லாம்னு கத்தல. அவர் பண்பை பார்க்கிறார், நடைமுறை பார்க்கிறார், பேச்சுவார்த்தையை பார்க்க எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அற்புதமான மனுஷன், அஹ்லாக்குள்ள மனுஷன். இவரை பார்த்தா அங்கெல்லாம் தப்பா பேசியிருக்கிறேன். அப்ப இவரது கொள்கையில சத்தியம் இருக்கும், இவர கொள்கையில நல்ல வழி இருக்கும் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருன்னா, அப்ப எனவே இது பிரச்சாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் கையாள வேண்டிய அம்சம் என்பதை புரிந்து கொள்வன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? நீங்க கவுலல் லையினன், சொஃப்டாக நீங்க தவா செய்யணும். அவர் போய் சொல்றாரு. ஆனா சொஃப்டாக மறைச்சு இல்ல, சொல்றாரு பாருங்க. முதலாவது ஃபகூலா, ரெண்டு பேர் சொன்னார்கள், இன்னா ரசூலா ரப்பி, உங்க ரப்புடைய தூதராக வந்துருன்னு சொல்றான். உங்க ரப்புடைய தூதர், உங்க ரப்புடைய, உனக்கு ரப்பு வைக்கிறார், அல்லாஹ் வைக்கிறாரு, அவன் தான் அல்லாஹ்னு சொல்றான்.
அவன் தான் ரப்புன்னு சொல்றான். அவருக்கு சொல்றாரு நீ ரப்பு இல்ல, நீ ரப்பு இல்லை என்று எப்படி பதிவாக்குறான்னு கேட்டா, உங்க ரப்பு தெரிகிறார், அவருடைய தூதராக நாங்க வந்திருக்கிறோம் அப்படி சொல்றாரு. முதலாவது நீ ரப்பு இல்லை என்று பதிவு செஞ்சுட்டார். சொல்லி போட்டு அரசியல் மானா பனி இஸ்ராயல், பனு இஸ்ராயல் சமுதாயத்தை நீ அநியாயம் பண்றீங்க, அட்டூழியம் பண்றீங்க, கொடுமைப்படுத்துறீங்க, அவங்க எங்களோட அனுப்பி வைங்க. வலா துஅذிபுஹும், அவங்களுக்கு நீங்க எந்த அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. கது ஜீனாக பி ஆயத்தின் ரப்பிக், உங்க ரப்பிடமிருந்து அத்தாட்சிகள் கொண்டு வந்திருக்கிறேன். வஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா, நேரான வழி யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். இன்னா கது ஊஹிய இலைனா அன்னல் அதாப அலா மன் கذب வதவல்லா, இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்து புறமுழு காட்டி ஓடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்று சொல்றார். சொன்ன உடனே நாம என்ன செய்யலாம், இப்ப பேசலாம். கால ஃபமர் ரப்புக்கும் யா மூசா, உங்க ரெண்டு பேருக்கு ரப்பு யாரு? நான் தான் ரப்பு, வேற யாரு ரப்பு அப்படி கேட்கிறான். அவர் யாரு? உடனே மூசா விளக்கம் சொல்றாரு, ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் ஹலகஹு ஹதா, அந்த ரப்பு யாரு தெரியுமா? எல்லாத்தையும் படைத்து அதுக்கு தோற்றங்களை கொடுத்து அதுக்கு நேரான வழியை காட்டிருக்கிறான், அவன் தான் ரப்பு. அப்ப அவன் கேட்கிறான் தெரியுமா, ஃபமா பாலுல் குரூனி நூலா, சரி முன்னே சமுதாயத்தின் நிலைமை என்ன அப்படின்னா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தின் நிலைமை என்ன, அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? பரம்பரை பரம்பரையாக இந்த கொள்கை என்ன ரப்பா ஏற்றுக்கொண்டாங்களே, இந்த கடவுள் பின்பற்றினாங்க, அதுக்கு அவங்களுடைய தீர்ப்பு என்ன? அதுக்கு சொல்றாரு, இல்முஹா இந்த ரப்பி, அது சம்பந்தமான அறிவு ரப்புட்டான் எனக்கு தெரியும். லா யதுல் ரப்பி வலா யன்சா, அவன் மறக்கவும் மாட்டான், தவறு செய்ய மாட்டான். இப்ப திரும்ப கேள்வி வைக்கிறார், எப்படி தெரியுமா? அவர் சொல்றாரு, யாரு? மூசா நபி சொல்றான், ரப்பு ஸமாவாத்தி வல் வமா பைனஹுமா, வானத்தோட ரப்பு அவன் தான், பூமியின் ரப்பு அவன் தான், அதுக்கு இடைப்பட்ட அனைத்துக்கும் அவன் தான் ரப்பு என்று திரும்பி பிரச்சாரம் பண்றார். இப்ப என்ன கேட்கிறான்னு கேட்டா, அவர் லிமன் ஹவுலஹு, கூடி இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கிறார். அதுல வந்து பனு இஸ்ராயீல் மக்களும் நீக்கிறான். லிமன் ஹவுலஹு என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறார். யாரு? ஃபிரௌன் கேட்கிறான். ஓ நம்ம புறான் நான் நல்லா புரியுது. அவங்க சொல்றான் என்ன, ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் அவ்வளவு, உங்களோட ரப்பாம், உங்களோட மூதாதைகளுக்கு அவர்தான் ரப்பான்னு தெளிவா சொல்றாரு. அதுக்கு வந்து அவன் சொல்றான், இன்ன ரசூலுக்கும் உள்ளத்தி உருசிலைகளுக்கு அமைஞ்சிடும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிக்காத பைத்தியம், பதில் சொல்ல முடியல. என்ன சொல்றான்னு கேட்டா, பனு இஸ்ராயீல் பார்த்து சொல்றான், இந்த தூதரிக்கு தான் இவர் பைத்தியம் பிடிச்சுக்கப்பா, உளர்றாரப்பா, ரப்பன்னு சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, இப்படி இருந்துச்சான்னு கேட்டா பைத்தியம் வார்த்தை சொல்றான். அதுக்கு பிறகு அவன் சொல்றாங்க, ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிபி, கிழக்கு மேற்கு அதுக்கு இடைப்பட்ட அதுக்கு ரப்பன் தான், இப்படி சில பிரச்சாரம் பண்றான். இவனுக்கு பதில் சொல்ல முடியல, பொறுக்கவும் முடியல. அதுக்கு கடைசியாக என்ன முடிவெடுக்கிறான் தெரியுமா? லைனி தகத்த இலாஹன் கைரி, என்னை தவிர வேறு கடவுளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், அத்தனை பேர்களை நான் சிறையில் அடைப்பேன்னு சொல்றான். என்ன செய்ய? சிறையில் அடைக்க போறேன், நானா ரப்பு, என்ன தவிர வேற யார ரப்பு நீ எடுத்துக்கொண்டீங்க, எல்லாரும் சிறைச்சாலை தான் போவீங்க, எப்படி மிரட்டுறான். ஆனா மூசா நபி பயப்பட மாட்டார், தைரியசாலி தான். அவரு கேட்கிறாரு, இங்க வாங்க, அவ்வளவு ஜீவத்துக்க விஷயம் முபி, தெளிவான சான்றுகளோடு உமக்கு வந்தாலுமா நீங்க சிறையில் அடைப்பீங்க அப்படி கேட்கிறாரு. சான்றோடு வந்திருக்கேன், சும்மா வரல, அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா தான் ரப்பு, நான் வந்து அல்லாஹ்வை பத்தி சொல்லல, அல்லாஹ்வோட அத்தாட்சியோட வந்திருக்கிறேன். சொன்னோட அப்பா அவன் கேட்கிறான், சார் அப்படியா, அப்ப நீங்க உண்மையான ஆளா இருந்தா அத்தாட்சியை கொண்டு வந்து காட்டுன்னு சொல்றான். இப்பதான் ட்ரைனிங் கொடுத்தாரு அல்லாஹ். அந்த கொடுத்த ட்ரைனிங் செய்யறான்னு கேட்டா, வாழ்க்காசை தூக்கி அசா தூக்கி போடுறாரு. அது பெரிய பாம்பா மாறுது. என்னடா அது, அசாக்கோல் பாம்பா மாறிட்டு வனச எதகு கையெடுத்து காட்டுறாரு. பைதாகிய பயபால் இன்னாதரின் பார்க்கிறாக்கள் வெளிச்சத்தைப்படுது, வெளிச்சம். இப்படி சொன்ன உடனே கூட இருக்கிற மக்கள் பேசுறான். இப்ப ஃபிரௌனே யுரீது அன் யக்ரஜக்கும் மின் அர்திக்கும் பிஸிஹ்ரின் ஃபமாதா தஅமுருன், இவர் வந்து சூனியத்தின் மூலமாக உங்களை எல்லாரையுமே வெளியேற்ற பார்க்கிறாரு, உங்களுடைய கட்டளை என்ன ஃபிரௌனே அப்படி கேட்கிறான். சும்மா இல்ல, இது சூனியம், அதை கொண்டு எங்களை வெளியேற்ற பார்க்கிறாரு, என்ன கட்டளை போறீங்க? அதுக்கு பிறகு சொல்றாங்க, எப்படி தெரியுமா, நீ ஒரு அனுமதி தாங்கன்னு, யா தூக்க பிக்குல் சஹாரின் அலிம், இந்த ஊர்ல திறமசாலியான எல்லா சூனியக்காரர்களையும் உம்மிடத்தை கொண்டு வருவார்கள்.
கொண்டு வந்து அவகாசம் கேட்போம், டைம் கேட்போம். இந்த அதுக்கு நீங்க டைம் தாங்க, அவகாசம் தாங்க. லாஸ்டா வந்து அந்த ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து திறமையான சூனியக்காரர், அந்த சூனியத்தை வச்சு உங்களெல்லாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற்ற பார்க்கிறார், உங்களுடைய என்ன கட்டளையிடுறீங்க என்று ஃபிரௌன்கிட்ட வந்து கேட்கிறான். அதுக்கு இன்னும் சில ஆலோசனை சொல்றான். என்ன தெரியுமா, இந்த சகோதரருக்கும் மூசாவுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்க வந்து திறமையான சூனியக்காரர்கள் எல்லாம் எடுத்து வரோம், யாத்தூக்க பிக்குள்ளி சஹார் நலி கொண்டு வந்து நாம என்ன செய்வோம் கேட்ட போட்டி ஒன்று ஏற்பாடு செய்வோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறான். இந்த கோரிக்கையை ஏற்று என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவகாசம் கொடுக்கப்படுது. அவங்க அந்த ஊர்ல மிக திறமையான சூனியக்காரர்கள் செய்யறான்னு கேட்டா தேடுறான். தேடி எல்லா சூனியக்காரர்களையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு இடத்துக்கு வரோம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு போய்க்கிறான். இப்ப சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான மிகப்பெரிய போட்டி நிலவ போகிறது, மிகப்பெரிய போட்டி. இந்த போட்டியில மூசாவுடைய கொள்கை தோத்து போனா ஃபிரௌன் என்ன செய்வான்னு கேட்டா அவங்களோட கொள்கை ஓங்கி தலை தூக்கிடும். நம்ம சொன்னதான், நானா ரப்புன்னு சொன்னனே, இதெல்லாம் பொய் சொல்றான்னு சொன்னதானே என்ன செய்யணும்னு கேட்டா அவருடைய கொள்கை தயார் செஞ்சிடும், அந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்தப்படும். மூசா நபியோட கொள்கை வந்து அழிஞ்சு போயிடும். அப்ப இதுக்கு என்ன நடக்குதுண்டா, மூசாவுடைய அந்த சூனியக்காரர்கள் வந்த யார், இந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள், அவங்க சில கோரிக்கை வைக்கிறான். என்ன கோரிக்கை? சரி, நாங்க அந்த போட்டியில ஜெயித்தால், வெற்றி பெற்றால் நீங்க எங்களுக்கு என்ன சன்மானம் தருவீங்கன்னு கேட்கிறான். முதலாவது கோரிக்கை. அவர் என்ன பாக்குறது, ஃபிரௌன், இதுதானே முக்கியமான போட்டி, இது சத்தியத்துக்கும் அசத்தியும் இடையிலான போட்டி, அதுல நாங்க தோத்து போனா வந்து நான் ரப்பு என்ற விஷயம் வந்து சமூகத்தில் கேவலப்படுத்தப்பட்டு வரும். எனவே நான் இதுக்கு சன்மானம் என்ன தெரியுமா, நீங்க வெற்றி பெற்றா உங்களை பக்கத்துல நான் வச்சு கொள்வேன்னு சொல்றாரு. பக்கத்துல வச்சுக்குவோம், இதை விட வேற உங்களுக்கு என்ன தரணும்? அப்ப உடனே அவங்க உடன்பட்டு இப்ப போட்டி நிலவ போகுது. இந்த போட்டியில அவங்க கேட்கிறாங்க மூசா பார்த்து, இம்மான் துல்கிய வைம்மா அண்ணா கூட அவ்வளவு மணல்கா, மூசாவே நாங்க ஆரம்பிக்கட்டுமா நீங்க ஆரம்பிக்க போறீங்களா? உடனே நினைச்சாண்டா மூசா நபி சொல்றாங்க, இல்ல நீங்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப அவங்க நினைச்சான்னு கேட்டா ஃபைதா ஹிமாலுகும் வைசியும், கைத்தடிகளையும் கயிறுகளையும் நினைச்சான்னு கேட்டா அவங்க போட்டுறாங்க. ஒரு நலிவது போல் ஒரு தோட்டத்தை என்ன ஏற்படுது, நலிவது போல் தோட்டம். இப்ப வந்து மூசா வந்து உள்ளத்துல பயத்தை உணர்றார். ஏன் பயத்தை உணர்றான்னு கேட்டா அவங்க வந்து ஒரு நலிவது போல ஒரு தோட்டம் ஏற்படுத்தானே. அப்ப அதனால ஒரு அச்சம் வந்து என்ன நடக்க போகுது தெரியாது, அச்சம் ஏற்படுது. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் டிரெக்டா நினைச்சான்னு கேட்டா அல்லாஹ் அவங்களோட துணையா இருக்கிறான். உடனே நான் மூசாவுக்கு சொன்னா, லாத்தச நீ பயப்படாது, இன்னக்கு அந்த ஆகல, நீதான் ஜெயிக்க போகிறாய், நீதான் வெற்றி அடைய போகிறாய் என்று அல்லாஹ் நினைச்சான்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான். இப்ப மூசா நபி என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய கைத்தடியை நீ போடு கீழே. போட்ட உடனே இவங்களுடைய எல்லா கைத்தடிகளும் ஒவ்வொன்னா விழுங்கு. அவங்க பொய்யாக செய்த வெற்ற அனைத்துமே மூசா நபியுடைய கைத்தடி உண்மையான பாம்பா மாதிரி விழுங்கிய உடனே என்ன நடக்குது? இதுல ரெண்டு செய்தி அதை சொல்றாங்க. முதலாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கொண்டு வந்தாக்க சூனியம் என்று சாதாரண சூனியத்தை கொண்டு வரல, பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்தார். பிரம்மாண்டமான சூனியம் அரபுல சிஹரின் அவீம் தானே, அதை விட சூனியம் வேற இல்லை. அப்ப அந்த அளவுக்கு சூனியத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சூனியத்தினால என்ன பண்ணிருக்கணும்? உண்மையில மூசா நபியுடைய வாய்க்கு திரை ஓட்டிக்கணும். இவர் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு, நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறாரு, அவர் வாய்க்கு முத்திர குத்துவோம் அப்படி எதை செஞ்சிருக்கணும்? அவர் மெண்டல் ஆக்கியிருக்கணும், ஒரு முடமா அறிக்கிருக்கணும், அல்லது அதுதான் செஞ்சிருக்கணும். உண்மையிலே சூனியத்துக்கு சக்தி இருக்கு என்று இருக்குமா இருந்தா அது சக்தியை பிரயோகிக்கிற இடம் அந்த இடம் தான். எப்படி ஆக்கியிருக்கணும்? மூசா நபியை முடமாக்கி இருக்கணும், மெண்டல் ஆக்கி இருக்கணும், பைத்தியம் ஆக்கி இருக்கணும், அதை பேசாம ஆக்கணும். ஆனா எப்படிப்பட்ட சூனியத்தை கொண்டு வந்தாங்க? பிரம்மாண்டமான சூனியம். பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்து என்ன பண்ண முடிஞ்சுன்னு கேட்டா, கைத்தடிகளையும் கயிறுகளை நலிவது போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த முடிச்சு. இப்ப இது குறித்து எல்லாம் என்ன பேசலாம் பாருங்க. சும்மா பேசல, இத உலக அழிய வரைக்கும் வசனங்கள் படிக்கிற பொழுது மக்கள் தெளிவா அறியணும்.
தெளிவா புரியும் என்பதற்கான அதை எப்படி பயன்படுத்துறாண்டா மா யௌஃபிகூன் அர்த்தம் வந்து பொய். அவங்க பொய்யாக செய்தவற்றை மூசா நபியோட பாம்பு அந்த கைத்தடி உண்மையான பாம்பை மாதிரி விழிஞ்சது. அப்ப அவங்க செஞ்சது என்ன? பொய், ஏமாத்து. ஒரு மெஜிக் கூட பண்ணிக்கிறான். இது மெஜிக் பண்ணிக்கிறான் யார் அல்ல சொல்றானு, அவன் பொய் செஞ்சுக்கிறான், உண்மையாக நடக்கல. அப்ப அது மாதிரி இன்னமா சனவு கைது சாகி, அவங்க செஞ்சதெல்லாம் சூனியக்காரனுடைய வித்தை கைதுல தந்திரம் வித்தை தந்திரத்தின் மூலமா டெக்னிக்கல் மூலமா ஒரு நலிவதம் போட்டதை ஏற்படுத்த முடிஞ்சே தவிர அது வந்து உண்மை இல்லை என்றால சொல்லிட்டான். ரெண்டு வார்த்தை சொல்றான். ஒன்று சொல்ற கைது தந்திரம், ரெண்டாவது சொல்ற பொய்ன்னு சொல்றான். ரெண்டு வார்த்தை சொல்றான். இது ஏன் அல்ல பதிவு செய்யறான் தெரியுமா? அவ இந்த சூனியக்காரர்களால் செய்கிற எல்லாமே பொய் தான், எல்லாமே ஏமாத்து தான், எதுவுமே நிஜமில்லை என்பதை பதிவு செய்யறான். இப்ப அல்ல இன்னொரு செய்தி சொல்றான் பாருங்க. இப்பதான் வலா யுஃப்லிஹு சாஹிரு கைதுவாத்தா, சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த போட்டி நடந்துச்சு. அந்த போட்டிக்கு வந்தாக்க சாதாரண சூனியக்காரர்கள் கிடையாது. அந்த ஊர்ல தேர்வு செஞ்சு இனங்கண்டு பரிசீலித்து யார் யார் திறமையானாக்கள் கண்டறிந்து கொண்டு வரப்பட்டீங்க. கண்டறிஞ்சு கொண்டு வந்தப்பட்டாக்க என்ன சூனியத்தை கொண்டு வந்தாங்க? புறம்பானமான சூனியம். அதனூடாக என்ன பண்ண முடிஞ்சுக்கு? சின்ன ஒரு வேலை தான், நலிவது போல் தோற்றம். இதை விடதான் இன்னைக்கு வெற்றி காட்டுறான். எப்படி எல்லாம் காட்டுறான்? இதெல்லாம் தூங்கி விழுக்கிறாங்க, இன்னைக்கு காட்டி கொண்டிருக்கிறான். அதான் செய்ய முடிஞ்சுக்கு. அல்லாஹ் சொல்றான் சூனியக்காரர்கள் வந்து எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டார் சொல்லிட்டான். இப்ப வந்த சூனியக்காரர்கள் தானே இவங்க என்ன செய்யறான்? ஃபவுல்கிய சஹர சுற்றத்து உடனே சுஜூத கீழே விழுறான். சுஜூத கீழே விழுந்து ஆமன்னா விரப்பி ஹாரூன் மூசா, மூசாவுடைய ஹாரூன் ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் சொல்றாங்க. அப்ப மூசா நபியோட கொள்கையை தோற்கடிக்க வந்தவர்கள், பிறவுக்கு நாங்கள் பக்கபலமா இருக்க வேண்டும் வந்தவர்கள், அவர்கள் கடைசியில் எப்படி மாறுகிறார்கள்? சுஜூதில விழுந்து மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டோம், ஹாரூன் ரப்பை ஈமான் கொண்டோம் என்று முஸ்லிமா மாறுறான், இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அப்ப யோசித்து பாருங்க, பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்து ஒண்ணும் பண்ண முடியல, தோத்து போயிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வராண்டா என்ன விளங்குறான்? நாங்க செஞ்சலாம் பொய், இது ஏமாத்து, இது செஞ்சது உண்மை. அது பாம்பை மாறி உண்மையான பாம்பு விழுங்குது. இது மனுஷனால முடியாது, எந்த சக்தியால முடியாது. நாங்களும் பெரும் சூனியக்காரர்கள் தான். அதை கண்ணால பார்க்கிறோம். இது வந்து மனிதனால செய்யப்பட்டது அல்ல, இது படைத்த ரப்பினால செய்யப்பட்டிருக்கிறது. அவரால் தான் இது முடியும். அதனாலதான் சுஜூதில விழுந்து ஒருத்தர் கூட மீதி இல்லாம அவ்வளவு பேர் இஸ்லாத்தை எடுக்கணும். இந்த சம்பவத்தால ஏன் சொல்றோம்? படிப்பினை தான் சொல்றோம். உலக அழிய வரைக்கும் நாங்க எப்படி நம்பணும்? சூனியக்காரர்கள் தோற்று போவார்கள், அதனால் எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு மெசேஜ் தான் நல்ல தாரான். படிப்பினை இல்லாம ஒரு தகவல் நல்ல தருவானா, சொல்லுவானா, விழாவாரியால பேசுவானா, முழு சம்பவத்தையும் சொல்றான பாருங்க. எனவே சூனியத்தை வச்சுதான் அன்னைக்கு கையை முடக்குறோம், காலை முடக்குறோம், அதை முடக்குறோம், இதை முடக்குறோம் என்று மக்களை பயம் காட்டுறது, அச்சத்தை ஏற்படுத்துறது. இது ஒண்ணும் பண்ண முடியாது, பயப்படாதே. என்ன போலி தோட்டம், போலிக்கு செய்வான், பயம் காட்டுவான், நம்ப கூடாது, சூனியக்கார தோத்து போகக்கூடியவன் தான் என்று. அதுதான் இஸ்லாத்தோட அகீதா, அதான் இஸ்லாத்தோட அடிப்படை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வரலாற்றை நமக்கு அழகா சொல்றான். இன்னைக்கு என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு கூட்டம் சூனியத்தை நம்புற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்து அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்துவான் என்று அந்த சூனியத்துக்கு, அந்த ஏமாத்து வேலைக்கு அல்லாஹ்வோட இணைச்சு பேசுறது. அல்லாஹ் சொல்ற சூனியக்கார வெற்றிகரமான சொல்லிட்டா, அப்ப இங்க இருந்த கையை முடக்கு காலை முடக்கிறதுக்கு அநியாயத்துக்கு அல்ல துணை போவானா? ஒருத்தர் காலை முடக்கிறதுக்கு ஒருத்தர் ஏதாவது பண்றான், அல்லாஹ்வுத்தால அதுக்கு ஹெல்ப் பண்ணினா அவன் தலையெல்லாம் போயிடும், மிண்டலா போயிடுவான். இதனால் யார் பாதிக்கப்படுவாங்க? அவங்களோட குடும்பம் பாதிக்கப்படும் இல்லையா? என் வாப்ப மெண்டல் ஆயிட்டாரு, உழைக்கிறது ஒத்தரும் இல்ல, சமூகம் கேவலமா பேசுறாங்க. நீங்க அல்லாஹ் நாடினான்னு சொன்னீங்கன்னா அவர் மெண்டல் ஆக்குறதுக்கு அல்லாஹ் தானே காரணம். அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்பதற்கு அல்லாஹ் தானே காரணம். அல்லாஹ் உதவி செய்வானா? பக்கபலமா இருப்பானா? அதுக்கு அல்லாஹ் நாடுவானா மெண்டல் ஆக்குறதுக்கு?
கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு அல்லது வேற ஒரு காரியம் செய்வதற்கு அவ கணவன் மனைவி பிரிஞ்ச யாரு பாதிக்கப்படுவான்? குழந்தைகள் பாதிக்கப்படும். காலகாலம் அந்த மக்கள் கவலைப்படுவாங்க. இதுக்கெல்லாம் அல்ல துணை போவான சொல்றீங்களா? துணை போக மாட்டான். அல்ல இந்த சம்பவத்தை சொல்றான், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான செய்தி மெசேஜ் அறிவிச்சுதான். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபிரௌன் கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அவங்கள பார்த்து கேட்கிறான். ஆமன்தும் லஹு கபுல அன் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி வழங்குவதற்கு முன்னால் நீங்க ஈமான் கொண்டு விட்டீங்களா? இன்னஹு லகபீருக்கும் அல்லதி அல்லமக்கும் சிஹர். சொல்றான், இவர் இந்த மூசா நபிக்கார இவர் தான் இவங்களுக்கெல்லாம் ஹெட் மாஸ்டர், பெரிய சூனியக்காரர். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிறாங்க. அப்படி என்ன செய்யறான்னு கேட்டா விளையாட்டு மாத்திரான் சொல்லிப்படி சொல்றான், எச்சரிக்கிறான். பலவு கத்தியன் ஐதியக்கும் வாரிஜலக்கும் மின் ஹிலாஃபின் வலவு சல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நக்ல், உங்களை மாறுகால் வெட்டுவேன், பேர்ச்ச மரத்தின் அடியில் சிலுவையில் அறைவேன். என்ன செய்ய போறீங்க? இஸ்லாத்தை விட்டு விட்டு வாங்க, இல்லாட்டி மாறுகள் வெட்டுவேன்னு சொல்லுகிறார். ஆனா அதுக்கு சொல்றான், வல தாளம் ஒண்ணு ஐயுனா அசத்து அதாபம் வாபுகா, அப்போ உங்களுக்கு விளங்கும் என்னுடைய தண்டனை எப்படி என்று உங்களுக்கு விளங்கும், என்னுடைய தண்டனை எப்படி நிலையானது என்று விளங்கும், யார் நிலையானவன் என்பது விளங்கும் என்று கடுமையாக எச்சரிக்கிற பொழுது அவங்க பயந்து போனாங்களா? எப்படி கொள்கை உறுதி பாருங்க, எப்படி உறுதி தெரியுமா சொல்றாங்க, நீங்க மிரட்டுறீங்களா? லன் நூஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத் வல்லதி ஃபதரனா, எங்களை படைத்த ரப்பை தேர்வு செய்யாமல் உங்களை நான் தேர்வு செய்வேனா? என்னை படைத்த ரப்பை நான் தேர்வு செய்வேன், நீ ரப்பு இல்லை, நீ ரப்பு உன்னை தேர்வு செய்ய மாட்டேன். ஃபக்லி அந்த கால், நீ நினைச்சதை செய்ய, வெட்ட போதை வெட்டு, சிலுவையில் அறைய போற அற, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னமா தக்லி ஹாதியில் ஹயாதி துன்யா, நீ செய்கிற அனைத்து அட்டூழியங்களும், என்னை வெட்டினாலும் கண்ணன் துண்டவ ஆக்கினாலும் என்னை சிலுவையில் அறைந்தாலும் இந்த உலகத்தோட முடிஞ்சிருமே, இந்த உலக வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையே என்று தைரியமாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார். யோசித்து பாருங்க, அந்த வினாடியில எப்படி கொள்கை பாருங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்தில குடும்பத்தில் ஒரு தகராறு வந்தால் அல்லது வறுமை வந்தால் அல்லது ஏதாவது அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் நடந்தால் அந்த மாதிரி நேரங்களில் கொள்கை விட்டு தடம் பிறந்து போகிற சூழ்நிலையில் அந்த சூனியக்காரர்கள் கண்ணுக்கு முன்னாலே கடுமையாக ஃபிரௌன் செய்வான். குடும்ப ஆட்சியாளர், எல்லா பட்டாளங்களும் எல்லா பலமும் இருக்கிறது. ஆனால் மிரட்டுகிற பொழுது மிரட்டுவதற்கு அவர்கள் அஞ்சவில்லை. நினைச்சதை செஞ்சுக்கோ, இந்த மார்க்கத்தை விட்டு என்னால் வர முடியாது, அதுதான் சத்திய மார்க்கம், சத்திய இஸ்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சில மார்க்க பயன் பண்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? பாருங்க, சொல்றாங்க, இன்னஹு மையாத்தி ரப்பஹு முஜ்ரிமன், யார் ரப்பை பாவியாக சந்திக்கிறார்கள், ஃபைன்னலஹு ஜஹன்னம் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள், அதில் சாக மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். யார் சொல்றது? பிரச்சாரம், சூனியக்காரர்கள். வமையாதிஹி மூமினன் கத் அமில ஸாலிஹாத், யார் மூமினாக இருந்து கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ ஃபௌலாயிக லஹும் தரஜாத்துல் உலா, அவர்கள் உயர்வான அந்தஸ்தில் இருப்பார்கள். ஜன்னாத்து அதனை தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அந்த சுவர்க்கம் இருக்குதானே, அதற்கு ஆறுகள் ஓடுகிறது, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை, சுவர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி தெளிவான கொள்கையை அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனுக்கும் ஃபிரௌன் கூட்டத்தாருக்கும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். கடைசியாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அழகான ஒரு துவா சொல்றான், அழகான துவா. என்ன தெரியுமா? ரேவா ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரன், எங்கள் மீது பொறுமை ஏற்படுத்தி யா அல்லாஹ் ரஹ்மானி, எனக்கு அநியாயம் பண்ண போறான், அட்டூழியம் பண்ண போறான், வெட்ட போறான், எல்லாம் செய்ய போறான், ஆனா எனக்கு பொறுமை தா ரப்பே. வதவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள். சூனியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? எங்கள் மீது பொறுமை சொரிவாயாக, எங்களை முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தார் என்று அல் குர்ஆன் பேசுகிறது.
எனவே அன்பான சகோதரர்களே, இதுவரைக்கும் நாம் மூசாவுடைய வரலாற்று செய்தி நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் பல செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எதை கேட்டோமோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சுவர்க்கத்தை அடைவதற்கு அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.